பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமேன். தாவீது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்முடைய கேடகம். கேடகம்னா யுத்தம் பண்ணும்போது எதிரி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக, நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த கேடகத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கார். ரெண்டாவது, கர்த்தரின் மகிமை நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவர். நம்ம இருக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களில் மகிமையை விளங்க பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். மூணாவது, தலையை உயர்த்துகிறவர், உங்களை உயர்த்துகிற தேவன் அவர். நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கீங்களா, அப்போ வேலையில் உங்களை உயர்த்துவார். பிஸ்னஸ் செய்கிறீங்களா, உங்களை பிஸ்னஸில் உயர்த்துவார். படிக்கிறீங்கன்னா உங்களை படிப்பில் உயர்த்துவார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா ஊழியத்தில் உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அவர் அதுக்கு தான் லாய்க்குன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு தேசத்தையே ஆளுகிற ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். அது மாதிரி நிறைய பேரோட சரித்திரம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். உங்களை உயர்த்துவார், கட்டாயம் உயர்த்துவார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், நஷ்டத்தில், கஷ்டங்களுக்கு மத்தியில், நிந்தையில், இழப்பில், அவமானத்தின் மத்தியில் இருக்கலாம். அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு. உங்களை உயர்த்தி நிச்சயமாக கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பின் கேடகம்ப்பா. நீங்கள் தான் என் மகிமைப்படுத்துகிறவங்க, மேன்மைப்படுத்துகிறவங்க. நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவன். என்னை எல்லா விதத்திலையும் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.